கித்தாம்புரான்ற பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த இடத்துல ஆதித்யா பக்கோடா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மழை காலம். அப்புறம் எல்லாரும் இந்த மழையில ஆதித்யாவோட பக்கோடா கடைக்கு பக்கோடா சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஒரு நாள் கித்தாம்பூர்ல ரொம்ப பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்பதான் ஒரு ஆளு ஆதித்யா கிட்ட வந்தாரு. ஆதித்யா, சீக்கிரமா கடையை மூடு, அப்புறம் கிளம்பு, கிராமத்துல வெள்ளம் வரப்போகுது. என்ன நிஜமாவா? ஆமாப்பா, நிஜமாதான், சீக்கிரமா கிளம்பு. ஆதித்யா தன்னுடைய கடையை மூடிட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிட்டாரு. அப்புறம் கிராமத்துல விடாம மழை பெஞ்சதுனால வெள்ளம் வந்துடுச்சு. மனோஜோட வயலை தவிர கிராமத்து ஜனங்களோட வயல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. கிராமத்துல பசி பட்னின்ற நிலைமை வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாம என்ன சாப்பிடுவோம்? கிராமத்துல எல்லார் வயல்லையும் பயிர்களை நாசமாக்கிடுச்சு இந்த மழை. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எல்லாரும் உங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை என்கிட்டயே வாங்கிக்கலாம். ஏன்னா என்னோட வயல் மட்டும்தான் இந்த வெள்ளத்தால் எதுவுமே ஆகலை. ஆதித்யா தன்னுடைய பக்கோடா கடைய மறுபடியும் ஒரு முறை கிராமத்துல திறந்தாரு. ஆனா அவர்கிட்ட பக்கோடா செய்யறதுக்கான பொருட்கள் இல்லவே இல்லை. அதனால அவரு மனோஜ் காய்கறிக்காரர்கிட்ட காய்கறி வாங்க போனாரு. அட மனோஜன, 3 கிலோ வெங்காயம் கொடுங்க. அப்புறம் வெங்காயத்தோட விலை என்ன? 1 கிலோ வெங்காயம் இப்போ 70 ரூபா போயிட்டுருக்கு. என்ன, 70 ரூபாவா? அதுவும் 1 கிலோவா? மனோஜன, இது ரொம்ப தப்பு. கிராமத்தோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஜனங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடே இல்லை. அப்புறம் அவங்களோட வயலும் மழையால் அழிஞ்சிருக்கு. அவங்களோட வருமானமே அந்த வயல் மட்டும்தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணாமல் நீங்கள் அவங்களே ஏமாற்ற பார்க்குறீங்க. அட ஆதித்யா, நீ உன்னோட வயிறை மட்டும் பாரு. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அப்புறம் எதுக்காக நீ மற்றவங்கள பற்றி இவ்வளோ யோசிக்கிற? தப்பு, இது ரொம்பவே பெரிய தப்பு மனோஜ். ஆதித்யா மக்களோட அழிஞ்சு போன பயிர்களை பார்த்தாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, ஒரு சமயத்தில் இவங்க எல்லாருக்குமே தினசரி வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இது எல்லாமே ஒரு பெரிய வறட்சி மாதிரி இருக்கு. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சு. கிராமத்துல பசியும் அதிகமாயிடுச்சு, ஜனங்களுக்கு நோயும் வருது. அப்புறம் என்னால எப்பவும் போல இப்பவும் எதுவும் பண்ண முடியல. என்னால எதுவும் செய்ய முடியல. ஆதித்யா கிராமத்தோட இந்த நிலையை பார்த்து ரொம்ப வேதனையில இருந்தாரு. அப்பதான் நாசமான அந்த வயல்ல ஒரு மனிதர் அற்புதமான ரூபத்துல தோன்றினாரு. நான் தான் சமுத்திரத்தோட ராஜா. இந்த கிராமத்துல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சுல்ல, அது என்னால தான் ஏற்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிருப்பா. மழை அளவை விட அதிகமா பெய்யும் போது அப்போ என்னோட சமுத்திரத்தோட கரையை என்னால சமநிலையில வச்சுக்க முடியல. அதனால தான் இந்த கிராமத்துல வெள்ளம் வந்துடுச்சு. இன்னைக்கு கிராமத்து ஜனங்க கிட்ட சாப்பிட கூட எதுவுமே இல்லை. அப்புறம் என்னாலே அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. நான் என்னோட தப்பை சரி செய்யணும்னு பார்க்குறேன். சொல்லு, நீ எதுக்காக இந்த கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற? நான் என்னோட வாழ்க்கையை தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கிராமத்து ஜனங்களை தவிர வேற யாருமே கிடையாது. இந்த கிராமத்து ஜனங்க தான் என்னோட குடும்பமே. எனக்கு தெரியும் ஆதித்யா, நீ பக்கோடா தானே வித்துக்கிட்டு இருக்க. ஆதித்யா, நான் உனக்கு ஒரு பொருள் கொடுக்க போறேன். அதை வச்சு கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ணு. ஜனங்களோட வயல் எல்லாமே பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் உதவி பண்ணு. சமுத்திர லோகத்து ராஜா கைகளை முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் அவரோட கையில ஒரு கடாயி தோன்றுச்சு. அப்புறம் ராஜா அந்த கடாய ஆதித்யா கையில கொடுத்தாரு. இந்த கடாயை வச்சு நான் என்ன பண்றது மகாராஜா? பக்கோடா செய்யறதுக்கு வெங்காயமும் அப்புறம் எண்ணெயும் தேவைப்படுமே. இல்லைன்னா நான் பக்கோடாவை வித்து எப்படி கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ண முடியும்? இது ஒன்றும் சாதாரண கடாய் கிடையாது. இதுல உனக்கு எண்ணெயோட அவசியமே இருக்காது. நீ இதுல தண்ணியை மட்டும் ஊத்தினா போதும். அப்புறம் எந்த ஒரு காய்கறியோட அவசியமும் இல்லை. வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்த அந்த கல்லை எடுத்து இந்த கடாயில போடு, அது பக்கோடாவா மாறிடும். ஆதித்யா அந்த கடாயை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அந்த கடாயில தண்ணிய ஊத்தினாரு. அப்புறம் அதுக்குள்ளர கல்ல போட்டாரு. அந்த கல்லு கொஞ்ச நேரத்துல பக்கோடாவா மாறிடுச்சு. இது நிஜமாவே பக்கோடாவா மாறிடுச்சே. நான் நாளையில இருந்தே கிராமத்துல பக்கோடா விற்க ஆரம்பிக்க போறேன். அதுவும் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்பேன். ஆதித்யா கிராமத்துல பக்கோடா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அங்க ஒரு ஆளு அவர்கிட்ட பக்கோடா வாங்கறதுக்காக வந்தாரு. எனக்கு கொஞ்சம் பக்கோடா கொடுப்பா. எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவளும் ரொம்ப நாளா எதுவுமே சாப்பிடாம இருக்கா. அவளுக்கு உடம்பும் சரியில்லை. கொடுப்பா,
சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பக்கோடா கொடு. நீங்க கவலையே படாதீங்க, நான் இப்பவே கொடுக்குறேன். நீங்க இதுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க உங்களையும் உங்க பொண்ணையும் கவனமா பாத்துக்கோங்க. அப்புறம் இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட் பக்கோடா இங்கே சாப்பிட்டு போங்க. அந்த நபர் அந்த பக்கோடாவை சாப்பிட்ட உடனே ஏதோ அவருக்கு ஒரு புது தெம்பி வந்த மாதிரி தோணுச்சு. அத சாப்பிட்ட உடனே அவர் ரொம்ப சுறுசுறுப்பா ஆயிட்டாரு. இது நிஜமாவே அற்புதமான பக்கோடா தான். இதை சாப்பிட்ட உடனேயே என்னோட முதுகு வலி எல்லாம் காணாம போச்சு. அப்புறம் நான் ரொம்பவே பலசாலியா உணர்றேன். இது எல்லாமே மாய பக்கோடா. இதை நான் கற்களால தான் செஞ்சேன். இதை சாப்பிட்டா ஜனங்களுக்கு இருக்கிற வியாதிகளும் அவங்கள விட்டு போயிடும். ஆதித்யா அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. அப்புறம் மெல்ல மெல்ல எல்லாரும் ஆதித்யாவோட பக்கோடா கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்பு குணமாகாத நிறைய ஜனங்க பக்கோடாவை சாப்பிட்டு குணமாக ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கோடா உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. எவ்வளோ சாப்பிட்டாலும் போதாது மாதிரியே தெரியுது. மனசு ஆங்கவே மாட்டேங்குது. ஆமா, சரியா சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கோடாவால என்னோட பொண்ணோட உடம்பும் சரியாயிடுச்சு. நான் ஆதித்யாவுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல இவன் கிராமத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பெரிய உதவி பண்ணிருக்கான். கிராமத்துல எல்லா இடத்துலயும் ஆதித்யாவோட அந்த மாய பக்கோடாவை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனோஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? யாருமே என்கிட்ட வந்து காய்கறிகளே வாங்குறது இல்லையே. இது எல்லாமே அந்த ஆதித்யாவோட பக்கோடாவால தான் நடந்துட்டு இருக்கு. புதுசா ஒரு வீடும் ஒரு பங்களாவும் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பக்கோடா என் கனவையே கெடுத்துடுச்சே. நான் ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும். மனோஜ் மனசுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவர்கிட்ட கிராமத்தோட தலைவர் வந்தாரு. இப்போவாவது காய்கறிகளை குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணு மனோஜ். இல்லைன்னா உன்னோட புது கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் உன்னால வெளியவும் வர முடியாது, உன்னால எதையும் சமாளிக்கவும் முடியாது. கிராமத்தோட நிலைமை நேரத்துக்கு நேரம் சரியாகிக்கிட்டே தான் இருக்கு. எங்களோட பசியை அந்த ஆதித்யா முழுசா சரி பண்ணிட்டான். நீங்க சரியா தான் சொல்றீங்க தலைவரே. ஆனா இந்த மாய பக்கோடாவை ஆதித்யா எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு சமுத்திரத்தோட கரையில ஒரு பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு நீச்சல் அடிக்க வராது. ஆனா நீ போய் அவனை காப்பாத்தலாம்ல? என்ன? சரி, நான் இப்பவே அங்க போறேன். ஆதித்யா உடனே கடலை நோக்கி ஓடினாரு. அப்புறம் மனோஜ் தனக்கு தானே என்ன சொன்னார்னா, இவன் நிஜமாவே ஒரு முட்டாள் ஆயிட்டானா என்ன? இப்போ நான் இவனோட கடையில இருந்து அந்த கடாயை திருட போறேன். அப்புறம் அந்த மாய பக்கோடாவை யாரு செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். மனோஜ் அந்த கடாயை தன்னோட தலையில வச்சுக்கிட்டு அங்கிருந்து போனாரு. அப்பதான் அங்க ஒரு பெரிய வெளிச்சம் அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவர் தலையில இருந்த கடாயி கீழே விழுந்துடுச்சு. இது இது என்ன வெளிச்சம் வந்துட்டு இருக்கு? அப்பதான் அந்த இடத்துல சமுத்திர ராஜா தோன்றினாரு. நீ உன்னை கட்டுப்படுத்திக்கோ. அப்புறம் நான் இப்போ உனக்கு காட்டுறத கவனமா பாரு. ஒரு குழந்தை இருந்தான். அவன் கிட்டாம்பூரா கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி ஜனங்களுக்கு உதவி பண்றதுக்காக வெளியே சுத்திட்டு இருந்தான். அம்மா கொடுங்க, அந்த சுமையை நான் சுமந்துட்டு வரேன். அவன் அந்த வயசானவங்களுக்கு உதவி பண்ணான். அவங்களோட கனமான பொருட்களை அவங்களோட வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தான். அவன் கிட்ட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடையாது. பல நாட்களாகவே அவன் சமுத்திரத்தோட ஒரு திட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதுவும் எதுவுமே சாப்பிடாம. அவன் கூட பேசுறதுக்கு ஆளுங்க யாரும் இல்லைன்னா அவன் நாய்கள் கூட பேச ஆரம்பிச்சான். ஆனா அந்த குழந்தை எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு நினைச்சான். இன்னைக்கு எனக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சிருக்கு. ஆனா நான் மட்டும் சாப்பிட்டு எப்படி என் வயிறு நிரப்புறது? சரி, நான் என்னோட நண்பர்கள் கூட என்னோட சாப்பாட்டை பகிர்ந்துக்கிறேன். பயங்கரமான மழை பெய்யும் போதும் அவன் கிட்ட ஒரு கொடை கூட கிடையாது. ஆனா அவன் சோகமா இருந்ததை நான் பார்த்ததில்லை. அப்புறம் கிராமத்துல இருக்கிற யாருக்காவது உதவி செய்ய வேண்டியது வந்துச்சுன்னா அப்போ அவன் முடியாதுன்னு சொன்னதையும் கேட்டதில்லை. ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்யும் போது தலைவர் அவனை பார்த்தாரு. இங்க பாருப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கிராமத்து ஜனங்க உன்னை பத்தி பேசுறது நிறைய கேட்டிருக்கேன். நீ கிராமத்து ஜனங்களுக்கு நிறைய உதவி பண்றியா? என்கிட்ட வீடு இல்லைல்ல தலைவரே. அப்புறம் எனக்கு யாருமே இல்லை. அதனால தான் நான் கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்றேன். உனக்கு யாருமே இல்லைன்னு எதுக்காக அப்படி சொல்ற? நான் இருக்கேன்ல. என்ன உன்னோட அப்பாவை மாதிரியே நினைச்சுக்கோப்பா. சரி, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லு. சரி, எனக்கு பக்கோடா சாப்பிடணும்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த கதை ஆதித்யாவோடது. அப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா ஏதாவது இருந்தாலும் அதையும் அவன் ஜனங்களோட உதவிக்காக தான் பயன்படுத்துவான்.
ஆனா இன்னொரு பக்கம் நீ உன்கிட்ட எல்லாமே இருக்கு, இருந்தாலும் நீ ஜனங்களுக்கு உதவியே செய்ய மாட்ற. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இப்போ எல்லாரோட வயலுக்கும் நன்மை நடக்க போகுது, உன்னோட வயலுக்கு எதுவும் ஆகாது. இனிமே எப்போல்லாம் இந்த கிராமத்துக்கு வெள்ளம் வருதோ உன்னோட வயலும் விளைச்சலும் மொத்தமா அழிஞ்சிடும். ஆனா மற்ற எல்லாரோட வயலும் எப்பவும் போல ரொம்ப பசுமையா இருக்கும். மனோஜ் ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆதித்யாவும் தன்னுடைய கடைக்கு திரும்பி வந்துட்டாரு. அப்புறம் பக்கோடா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தலைவர் கிராமத்து ஜனங்களோட அனுமதியோட கிராமத்தோட பேரை தாம்பூரா கிராமத்துல இருந்து பக்கோடா கிராமம்னு வச்சுட்டாரு. முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு, பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முகுந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பணனுங்க, இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலயும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும், இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துருவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் செதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. ஆ! அப்பா! மீனா உடனே அங்க இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலையை விடுங்க, நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல இல்ல, நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அத செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா மீனா நீ சொல்லு,
உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? ஆ, அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அத அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பாத்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா, வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல. ஆ, நிச்சயமா இது நெருப்ப போல பரவும். இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆ, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுத் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. நித்துஞ்சின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க அனில்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தான். அனில் தன்னுடைய மனைவி நிஷா கூட வாழ்ந்து வந்தாரு. சரியா அனில் பக்கோடா கடைக்கு எதிர்க்க குல்தீப்னு பேர் கொண்ட ஒரு ஆளு டீ, சிட்டிலேயே பிரபலமான ஓரியோ பிஸ்கெட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. குல்தீப்பும் அனிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் குல்தீப்பும் அனிலும் வழியில பாத்துக்கிட்டாங்க. அட வாப்பா அனில், உன்னோட பக்கோடா வியாபாரம் எப்படி போகுது? அட இங்கே பாருப்பா, உங்ககிட்ட என்ன சொல்கிறது. நீ எப்போ சிட்டியில் இருக்கிற ஃபேமஸான ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்தியோ அப்போலேருந்து எல்லாரும் டீ கூட அந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிட்றாங்க. என்ன சொல்கிறது அனில் அண்ணே, என்னோட வியாபாரமும் நல்லபடியெல்லாம் போகலை. சில டைம் உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க, சில டைம் என்கிட்ட வராங்க. ஒரு வேலை பண்ணுங்க, உங்களோட பக்கோடா விற்கிறத நிறுத்திக்கோங்க. அட என்னப்பா பேசிகிட்டு இருக்க? உனக்கு முன்னாடியே நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நீ உன் கடையை முடிக்க. நான் என்னோட கடையெல்லாம் மூட மாட்டேன். அப்படின்னா நானும் என் கடையை மூட மாட்டேன். 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட கடைக்கு திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஜமீன்தார் அம்மா நித்து தன்னுடைய எடுபடி டீட்டு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டீட்டு, நான் புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்றது சொல்லு. முதலாளி அம்மா, இப்போலாம் நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம கிராமத்தில் நகர பொருட்கள் தான் நல்லபடியாக வியாபாரம் ஆகுது. எந்த மாதிரி?
அது என்னன்னா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மேகின்ற பொருள் கிராமத்தில் இப்போல்லாம் நிறையவே விற்குது. அப்புறம் அது சுவையாகவும் இருக்கு. அப்படின்னா ஒன்று பண்ணுவோம், நாளையிலேருந்து நம்ம மேகியே வியாபாரம் பண்ணுவோம். அதுவும் அதை சுவையாக பண்ணுறதுக்கு கெமிக்கலை போட்டு பண்ணுவோம். போட்டிட்டு மேகிக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வா. அப்புறம் நம்ம குல்லு கிட்ட மற்ற கிராமங்களுக்கு மருந்து மாத்திரை விற்கிறான்ல, சாப்பாட்டை சுவையாக மாத்திரை மருந்தை கொண்டு வர சொல்லு. வாவ், முதலாளியம்மா இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மக்களை ஏமாத்துறதுக்கான வழியை யோசிச்சிட்டிங்களா? நீங்கள் நிஜமாவே ரொம்ப பேராசை பிடிச்சவங்க தான். வாய மூடு. என்ன சொன்னனோ அதை போய் வாங்கிட்டு வா, ரொம்பலாம் பேசாத. டீட்டு பொருளை வாங்குறதுக்காக போயிட்டான். அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்துட்டான். மறுநாள் காலையில ஜமீன்தார் அம்மா கிராமத்துல மேகி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்குங்க வாங்குங்க, மேகி வாங்கிக்கோங்க. ஓரியோ இல்லை, பக்கோடா இல்லை, மேகி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. மேகி சாப்பிடுங்க, சக்திசாலி ஆகுங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா வந்தாங்க. அப்புறம் அவங்க மேகின்னு சொன்னதை கேட்டுட்டு அங்கேயே நின்னாங்க. அடேங்கப்பா, மேகி எல்லாம் நகரத்துல மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இனிமே இந்த கிராமத்துலயும் மேகி கிடைக்கும். இந்த மேகி இந்த கிராமத்துல என்னை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா சரி, எங்கே ஒரு பிளேட் மேகி கொடுங்க. ஆ இப்பவே கொடுக்குறேன். டீட்டு, ஒரு பிளேட் மேகி கொடு. டீட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பிளேட் மேகி கொடுத்தான். அப்புறம் அந்த அம்மா அந்த மேகியை சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இது ரொம்ப சுவையா இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவையான ஒன்றை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னிலிருந்து தினமும் கண்டிப்பா ஒரு பிளேட் மேகி சாப்பிடுவேன். அந்த மேகி ரொம்ப சுவையா இருந்தது. ஏன்னா அந்த ஜமீன்தார் அம்மா அந்த உணவை சுவையா மாத்திர மருந்த போட்டுட்டாங்க. ஆனா இந்த விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாது. மெல்ல மெல்ல கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஜமீன்தாரோட மேகி வண்டி கடையில அவங்களோட டிஃபன் அப்புறம் மதிய சாப்பாட்டையும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனில் அப்புறம் குல்தீப்போட கஸ்டமர்ஸ் அங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க. அதனால ஒரு நாள் குல்தீப் அனிலை பார்க்கறதுக்காக போனான். அப்புறம் அவங்கிட்ட என்ன சொன்னான்னா, அட அனில் அண்ணன், இப்போல்லாம் வியாபாரம் எப்படி நடக்குது? அட என்ன சொல்கிறது, வியாபாரன்றது ஒழுங்காகவே நடக்கிறதில்ல. எல்லாமே அந்த ஜமீன்தார் அம்மாவோட மேகியால் தான். அனில் அண்ணன், எனக்கு என்ன தோணுதுன்னா நாம் ஒரு தடவை போயிட்டு அந்த மேகியை சாப்பிட்டு பார்க்கணும். ஆமாம் ஆமாம், வா போகலாம், போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அனிலும் குல்தீப்பும் 2 பேரும் ஜமீன்தார் அம்மாவோட மேகி கடைக்கு போனாங்க. அவங்க அங்க போனதும் டீட்டு மேகி சமைக்கிறத அவங்க கவனிச்சாங்க. டீட்டு மேகியை சுவையா மாத்துற மருந்து அந்த மேகியில கலந்தான். டீட்டு, நீ அந்த மேகியில் என்ன கலந்துட்டுருக்க? இது எந்த மாதிரியான கெமிக்கல்? அட இங்கே பாருங்கப்பா, ஒன்றும் இல்லை, இது மேகியை சுவையாக்கிறதுக்காக தான். இல்லை, நான் பார்த்தேன், நீ மேகியை சுவையாக்குற மாத்திரையை இதுக்குள்ளே போட்டிருக்க. உனக்கு இது கூட தெரியாதா? ஜனங்க இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பதான் ஜமீன்தார் அம்மா அங்க வந்தாங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா, நாங்க மருந்தை தான் கலக்குறோம், அதனால உங்களுக்கு என்ன வந்தது? ஆனால் இது தப்பு. அதுக்கு என்னப்பா, நான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப பணக்காரி, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, என்ன வேணாலும் படிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்க 2 பேரோட தொழிலும் அழிஞ்சு போச்சு, அதனால தான் என்ன குறை சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அனிலும் குல்தீப்பும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்தபோது அனிலோட கடைக்கு முன்னாடி ஒரு சாது நின்றுட்டு இருந்தாரு. இங்கே பாருப்பா, சாப்பிட ஏதாவது கொடு. இங்கே பாருப்பா, ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கேன், ஏதாவது கொடு. பால், பக்கோடா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க சாமி, இப்போவே நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு பக்கோடா தரேன். நானும் உங்களுக்காக பாலும் ஓரியாவும் எடுத்துகிட்டு வரேன். குல்தீப் பாலும் ஓரியோவும் எடுத்துட்டு வந்தான். அப்புறம் அனில் பக்கோடா எடுத்துட்டு வந்தான். சாது அனிலோட பக்கோடா அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சாரு. இங்கே பாருங்கப்பா, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் 2 பேரும் என்கிட்ட வரும்போது ரொம்ப கவலையாக இருந்தீங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். அனிலும் குல்தீப்பும் நித்து ஜமீன்தார் அம்மாவோட கதை எல்லாத்தையும் அந்த சாது கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டுட்டு சாது அவங்க கிட்ட சொன்னாரு,
ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொருளை கொடுக்குறேன். அதனால நீங்க 2 பேரும் அந்த ஜமீன்தார் அம்மாவோட அதிகமா சுவையான பொருட்களை செய்ய முடியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சாகணும். சாது தன்னோட கைய முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் ஒரு மந்திரத்தை சொன்னாரு. மந்திரத்தை சொன்னதுமே அவரோட கையில ஒரு மந்திர கடாயி வந்துடுச்சு. அந்த கடாயிய அவர் அனில் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த கடாய் எடுத்துக்கோ. இந்த கடாயில தண்ணியும் எண்ணெயோட வேலையை செய்யும். இதுல நீங்க 2 பேரும் உங்களோட பொருட்களை சேர்த்து சமையல் பண்ணுங்க. அப்புறம் சேர்ந்து வேலை செய்யுங்க. நல்ல பெரிய ஆளாகுங்க. நல்ல காரியங்களையே செய்யுங்க. சரிங்க சாமி. சாது தன்னுடைய வழியில புறப்பட்டு போனாரு. குல்தீப் அனில் கிட்ட தன்னோட ஓரியவை கொடுத்தான். அப்புறம் அதை கடாயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சான். அனில் அந்த ஓரியோ பக்கோடாவை வெளியில எடுத்தான். அப்புறம் அதை 2 பேரும் சாப்பிட்டாங்க. அந்த ஓரியோ பக்கோடா அவ்வளவு சுவையா இருந்தது. இது நிஜமாவே சுவையா இருக்கு. இதை நம்ம இப்பவே விற்கிறதுக்கு ஆரம்பிச்சாகணும். அனிலும் குல்தீப்பும் 2 பேரும் ஓரியோ பக்கோடாவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பக்கோடா பக்கோடா, ஓரியோ பக்கோடா. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரும் இந்த கடையை விட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா இது சுவையானது, அப்புறம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வந்து எங்க பக்கோடாவை சாப்பிடுங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு ஆளு தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. ஓரியோ பக்கோடான்னு சொன்னதுமே நின்னுட்டாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அட இது என்னப்பா, ஓரியோ பக்கோடாவா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்ல. அட கேள்விப்பட்டது இல்லைன்னா சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அண்ணன், எதுக்காக வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்தீங்க? அட என்ன சொல்றதுப்பா, வயிறு ரொம்பவே வலிக்குது. கிராமத்துல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நான் இந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. சாப்பிட்டு பாருங்களேன், யாருக்கு தெரியும், உங்களோட வயிற்று வலி கூட சரியாயிடலாம்ல. இது ஸ்நாக்ஸா மாத்திரையா? சரி கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரு பிளேட் கூட. குல்தீப் அந்த ஆள் கையில ஒரு பிளேட் ஓரியோ பக்கோடாவை கொடுத்தாரு. அந்த மனுஷன் அந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிட்ட உடனே அவரோட வயிற்று வலியெல்லாம் காணாம போயிடுச்சு. அடேங்கப்பா, இது நிஜமாவே மாய ஓரியோ பக்கோடா தான். இதை சாப்பிட்ட உடனே என்னோட வயிற்று வலி போயிடுச்சு. கொடுப்பா, எனக்கு இன்னொரு பிளேட் கொடு. அவருக்கு இன்னொரு பிளேட்டு குல்தீப்பு கொடுத்தான். இன்னொரு பக்கம் கிராமத்துல மக்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் அனில் குல்தீப்போட ஓரியோ பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல ஜமீன்தாராமாவோட மேகி கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்க வராம போயிட்டாங்க. அதனால ரொம்ப கோவப்பட்டு ஜமீன்தாராமா டீட்டுக்கிட்ட என்ன சொன்னான்னா, ஏய் என்ன ஆச்சு? நல்லா தானே வியாபாரம் நடந்துட்டு இருந்தது, திடீர்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ குறைய ஆரம்பிச்சிட்டாங்க? முதலாளி அம்மா, அது நம்மளோட மேகியை சாப்பிட்டு ஜனங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த அனிலும் குல்தீப்பும் ஒரு விசித்திரமான ஸ்நாக்ஸை விற்கிறாங்க. ஓரியோ பக்கோடா. ஓரியோ பக்கோடாவை வித்துட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜனங்களோட வயிற்று வலி எல்லாம் சரியாயிடுச்சான். அது எப்படி சாத்தியமாகும்? அவங்க என்ன ஏதாவது வித்த பண்ணி ஓரியோ பக்கோடா செய்கிறாங்களா என்ன? ஆமாம் முதலாளி அம்மா, அவங்க கடாயில் தான் பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாய கடாயாம். அதை ஒரு சாது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக பரிசாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கடையில் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது ரொம்ப சுவையாக இருக்கான். அப்புறம் நோய்களையும் தீர்த்து வச்சிடுதான். அப்படியா? இதான் விஷயம்னா அந்த கடாயி என்கிட்ட இருக்கணும். ராத்திரி இருட்டினதும் நாம போய் அந்த கடாயை திருடிட்டு வந்துருவோம் டீட்டு. முதல்ல சதி செய்ய ஆரம்பிச்சிங்க, இப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வாய மூடு, என்ன சொல்றனோ அதை செய்ய. ராத்திரி இருட்டினதும் ராத்திரி இருட்டில் ஜமீன்தாரும் டீட்டுவும் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரும் அனில் அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கடைக்கு வந்தாங்க. அவங்க அந்த கடையை திறந்து அந்த கடாயை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த கடாய் கிடைச்சது. ஜமீன்தார் அம்மாவும் டீட்டுவும் அந்த கடாயை எடுத்துக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்ததும், வெளியே வந்து பார்த்தா தலைவர் அனில் அப்புறம் குல்தீப் கிராமத்து ஜனங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் அம்மா, உங்களோட திருட்டு மாட்டிக்கிச்சு. தலைவர் ஐயா, நீங்களா? ஆமாம், நான் தான். கிராமத்து ஜனங்க வயிறு வலியால் அவஸ்தைப்படும் போதே நான் உன்னோட மேகியை தடை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நீ உன்னோட வேலைக்காரன் டீட்டு கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தலைவரே,
அதை நாங்களே பார்த்தோமே. இவன் அந்த மேகியில சுவையாக்குற மாத்திரைய கலக்கிறத நாங்களே பார்த்தோம். அதனால தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. தலைவர் ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உன்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் நீ இந்த கடாயை திருடும் போதும் நாங்க உன்னை பிடிச்சிட்டோம். பேராசையால நீ முட்டாளாயிட்டியா? கிராம மக்களோட ஆரோக்கியத்துக்கே நீ கேடு விளைவிச்சிருக்க. இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ செத்து போனதுக்கு அப்புறம் ₹1 காசை கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் எதுக்காக இவ்வளோ பேராசை? உன்னையும் உன்னோட வேலைக்காரனையும் இப்பவே இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புறேன். போயிடு. அப்புறம் எப்பவுமே உன்னோட முகத்தை காட்டாத. தலைவரும் கிராமத்து ஜனங்களும் நீத்து ஜமீன்தார் அம்மா அப்புறம் அவங்களுடைய எடுபடிய டிட்டுவை கிராமத்தை விட்டே வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் அனில் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கிராமம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு.